ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த நொடிக்கு நொடி த்ரில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தரமான படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ உண்மைக்குமே ஒருத்தான படம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மலை மேலெலாம் ஏறி என்ஜாய் பண்ணுறதுக்காக காட்டு பாதையில், அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டு பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரகசிய கேட் ஒன்று பார்க்குறாங்க. ஸோ அப்படி அந்த கேட்குள்ளே என்ன இருந்துச்சு, அது மூலமாக இவங்களுக்கு என்னென்ன ஆபத்து வரப்போகுது, கடைசியில் இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பராக சொன்ன கதை தான் 2011 வருஷம் ரிலீஸ் ஆன எ லோன்லி பிளேஸ் டு டை. சரி, அவங்க டைம் மிஸ் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் இருக்கிற மலைப்பகுதிகளை காமிக்கிறாங்க. அங்கே வந்து இந்த வறண்டு போன மலைப்பகுதிகளாக இருக்கும்ல. ஸோ அந்த ஹைக்கர்ஸ்க்கெலாம் மலையேறதுக்கு ரொம்பவே பிடிச்ச மலைப்பகுதினா இந்த மாதிரி மலைகள் தான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பெரிய மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் ஏறிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கேமராவில் பார்க்கும்போதே நமக்கே பயமாக இருக்கும். அவங்களாம் எந்த தைரியத்தில் ஏறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் சட்டை போட்டு முன்னாடி போயிட்டு இருக்கான் இல்லையா, ஸோ இவன் தான் லீடர் மாதிரி. இவனுடைய பேர் வந்து ராப். இப்போ மொத்தம் 3 பேர் மலை ஏறுறாங்க. ஒரு பொண்ணு இருக்கால, இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவனுடைய பேர் எட். அது போக லீடர்னு ஒருத்தனை சொல்லியிருந்தான்ல, அவன் வந்து மலைகளுக்கு முன்னாடி ஏறிட்டு எல்லாம் சரியா இருக்குப்பா மேலே ஏறுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஹீரோயினும் அந்த எட்டும் மேலே ஏறுவாங்க. ஸோ இப்படி இந்த ராப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்னாடி ஏறி கை காமிச்சிட்டு இங்கே கொஞ்சம் பரவாயில்ல மேலே ஏறி வரலாம் அப்படின்னு சொல்ல, அதே சமயத்தில் கீழே ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினும் அந்த எட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு, சரி ஓகே நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், இவ்வளோ ஹைட்டில் இருக்கும்ல, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குல்ல, ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த எட்டை பார்த்தீங்கன்னா வானத்தில் ஏதோ ஒன்று பார்க்குறான். பார்த்தா இந்த ஈகிள் தான் பறந்துட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்க இந்த சமயத்தில் அந்த லீடர் என்ன பண்ணுறான்னா, அவன் கயிறை அட்ஜஸ்ட் பண்ணுறன்ற பேரில் கயிறை பிடிச்சி மேலே இழுக்கிறான். அந்த கயிறில் இந்த எட்டோடைய கால் மாட்டிக்குது. அவ்வளோதான். இவங்க எதிர்பாராத ஒரு செகண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பொத்துன்னு 2 பேரும் அந்த கயிறு மூலமாக வலிக்கு கீழே விழ போகிறாங்க. இருந்தாலுமே அவங்க வயிற்றில் வந்து இந்த கயிறுலாம் மாட்டியிருப்பாங்க இல்லையா, அது மூலமாக எப்படியோ அங்கேயே தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த லீடரும் ஐயோன்னு சொல்லிட்டு வேகமாக கயிறை போட்டு கீழே இறங்கி அவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு இருக்கிறான். ஆனால் இந்த எட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயத்தில் கத்திட்டே இருக்கிறான். ஹீரோயினும் டேய் கத்தாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல அவன் கத்திட்டு இருக்க. ஆனால் அதுக்குள்ளே லீடர் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து அவங்க 2 பேர்த்தையும் எப்படியே காப்பாற்றுறான். ஸோ காப்பாற்றி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போகிறாங்க. இந்த எட்டு வந்து இனிமேல் பயத்தில் தான் இருக்கிறான். இருந்தாலுமே கடைசியில் எப்படியோ மேலே ஏறி வந்துட்டாங்க. ஸோ மேலே வந்ததுக்கப்புறமும் இந்த எட்டுக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ நம்ம ராப் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, இதெல்லாம் அட்ரலின் தான், இதை பற்றி நீ கவலைப்படாத, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட நம்ம ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி, இங்கே பாரு, இந்த மாதிரி நீ டிஸ்ட்ராக்ட்லாம் ஆகக்கூடாது, நம்ம மலைகளில் இருக்கும்போது நீ உன்னுடைய கவனம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும், ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம செத்து தான் போகணும், புரியுதா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எங்கே வராங்கன்னா, இந்த மலைகள் மேலே வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த மலைக்கு வந்து ஏற போவாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வீட்டில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவருடைய பேர் வந்து அலெக்ஸ், இது வந்து அவருடைய ஒய்ஃப் பேர் வந்து ஜென்னி. ஸோ இவங்களும் மலை ஏறுறவங்க தான். ஸோ ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய கேங்லாம் வந்துருச்சு இல்லையா, ஸோ இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் மலை ஏற போவாங்க. ஸோ இந்த லீடர் தான் அந்த கப்புள்ஸை இவங்களுடைய டீம் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதுவும் எட்டை பார்த்து இவன் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீட்டை வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எட்டுக்கு வந்து இந்த வீடு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அந்த வீட்டில் பயங்கரமான ஸ்மெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் இந்த நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய காயத்தை பார்க்குறான். அவளுக்கு வந்து இந்த மலையிலேருந்து கீழே அந்த சறுக்கும் போது தெரியாமல் கையில் அடிபட்டிருக்கும். அதே சமயத்தில் இந்த சைடு எட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறான். இந்த இடத்துல சுத்தமாக டவர் கிடைக்கல. அதே சமயத்தில் இந்த நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாத் டப்பில் அப்படியே குளிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு நிறைய விசுவல்ஸ்லாம் வந்துட்டு போகுது. என்னன்னா அந்த மலையிலேருந்து கீழே விழுந்து அதிர்ச்சி இன்னுமே அவளுக்கு போகலை போல, அதுவே ஞாபகம் வந்துட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணால் இப்போ நைட் ஆகுது. ஸோ நைட் ஆனதுமே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ்லாம் அடித்து பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன கேம் மாதிரி விளாட்றாங்க. ஸோ பெட்டு கட்டி. ஆனால் அதில் நம்ம லீடர், ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த அலெக்ஸோடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா 3 பேரும் தோத்துட்றாங்க. கடைசியாக மிச்சம் இருக்கிறது அலெக்ஸும் நம்ம எட்டும் மட்டும் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எட்டுக்கு இந்த கேம் வந்து நல்லாவே தெரியும் போல், அதனால பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கிறேன். இது வந்து அலெக்ஸுக்கு பிடிக்கல. ஒரு கட்டத்தில் நம்ம எட்டு வந்து அழகாக ஜெயிச்சிட்டான். ஸோ இதை பார்த்து அலெக்ஸ் வந்து டென்ஷன் ஆகி அவன் மேலே ஏதோ ஒன்று தூக்கி போட, என்னன்னு பார்த்தா அது வந்து ஸ்காட்டிஷ் நாட்டோடைய பணம் தான். ஸோ அதை பார்த்து எட்டுக்கு வந்து என்ன இவன் பணத்தெல்லாம் இப்படி தூக்கி போடுறான் அப்படின்னு அந்த இடமே கொஞ்சம் அப்படியே ஆக்வர்டாக மாறுது. நம்ம லீடர் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு நம்ம வந்து மலை ஏற போகிறோம்ல அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்ற அந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அலெக்ஸை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே 3 பேரும் மட்டும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சவுத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது வந்து ஒரு பெரிய மலை போல். ஸோ இந்த மலையை காமிச்சு லீடர் என்ன சொல்கிறேன்னா, இந்த மலையிலலாம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக கீழே வந்து சாக வேண்டியது தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினும், ஆமாம் இந்த மலையில் மேலேருந்து கீழே விழுறதுக்கு ஒரு 30 செகண்டுக்கு மேலே ஆகுமாமே, ரொம்பவே மோசமான
பயங்கரமான மழை தான், கிட்டத்தட்ட 70 பீப்புள் வந்து இதில் இறந்து போயிருக்காங்கல்ல அப்படின்னதும் உடனே லீடர் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அதனால நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்போம், நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி அப்படின்னு சொல்ல. ஸோ இவங்க இந்த மலையில் ஏற போகிறாங்க போல். ஆனால் இந்த எட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் மேலெலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. அப்படியே டைமும் போகுது, நைட் ஆகுது, எல்லாருமே இந்த வீட்டிலே ஸ்டே பண்ணுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆனால் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி மலை ஏறுறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம லீடர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வெதர் கண்டிஷன்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஸோ நம்ம உஷாராக போகணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்னி லேடி கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னதும் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆனால் இந்த எட்டுக்கு வந்து இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ஸ்நாக்ஸ்னால் என்ன இருக்கும், மீனும் பிரெட்டை தாண்டி என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் மலை மேலே ஏறணும். ஸோ அதனால ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த எட்டு சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிக்காத ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க போல. இதை பார்த்தவன் இதெல்லாம் ஏன் சாப்பிடுவான் அப்படின்னதும் இதை கேட்ட அந்த அலெக்ஸ் இருக்கான் இல்லையா, ஆல்ரெடி இவனுக்கும் நம்ம எட்டுக்கும் சுத்தமாக ஆகாது, உன்னைய வேண்டா எங்க கூட உட்காந்து சாப்பிட சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட. அதனால நம்ம எட்டும் பார்த்தீங்கன்னா, அட போங்கடா நான் உச்சாவது போயிட்டு வந்துடுறேன், இங்கே உட்காந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் பார்த்தேன் அந்த அலெக்ஸோட ஒய்ஃபும், ஏங்க இப்படி பேசுகிறீங்க, இவனை பார்க்கும்போது என்னுடைய 2 வயசு பொண்ணு ஞாபகம் தான் வருது, அவளும் இப்படி தான் பிடிவாதமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம எட்டை பார்த்தீங்கன்னா, போங்கடா போங்க உங்கள் கூட போய் வந்த பாரு, என்ன சொல்லணும், இங்கே வந்ததுலேருந்து பிரச்சனையாக தான் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படியே காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தள்ளி வரும்போது ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. ஸோ இந்த சத்தம் கேட்டதுமே தூரத்தில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்குதா அப்படின்னு தான். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா, இல்லையே எதுவும் கேட்கலையே, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும், ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னதும் நம்ம ஹீரோயின், சரி ஓகே நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு பக்கத்துலேயே வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. உடனே அவன் வாயில் கை வச்சுட்டு, அமைதியாக இருப்போம் கேட்கும் பாரு அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஸோ உடனே ஹீரோயினும் இப்போ சீரியஸ் ஆகி, ஆமாம் சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உடனே எங்கே இருந்து சத்தம் வருது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன பொண்ணு கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. இந்த காட்டுக்குள்ளே சின்ன பொண்ணு எங்கே இருப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாம தேடி பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இருந்து, அதாவது பூமிக்கு அடியில இருந்து மூச்சு விட்டுறதுக்கு ஒரு சின்ன குழாய் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்த லீடரும், நான் சீக்கிரமா என்னுடைய பேக் பேக்கை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட. நம்ம ஹீரோயின் தான் மெல்ல அந்த பைப் கிட்ட போய் உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னதும், உள்ள இருந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு ஏதோ பேசுறா. ஆனா அவ பேசுற லாங்குவேஜ் வந்து இவங்களுக்கு சுத்தமா புரியல. உடனே இவங்க பயந்துட்டாங்க. ஸோ உள்ள ஒரு சின்ன பொண்ணு மாட்டி இருக்கிறா அப்படின்னதும் அதுக்குள்ள அந்த லீடர் வந்து வேகமா அவனுடைய பேக் எடுத்துட்டு வந்துடுறான். ஸோ அதுக்குள்ள இருக்கிற வெப்பனை வச்சு வேகமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேகமா தோண்டதுமே உள்ள வந்து ஒரு கதவு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ மிரண்டு போயிடுறாங்க. காட்டுக்கு நடுமத்தில் இந்த மாதிரி கதவு வச்சு ஒரு கூண்டா, இதுக்குள்ள எந்த சின்ன பொண்ணு அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு சின்ன பொண்ணு பயத்தோடவே இருக்கிறா. ஸோ இதை பார்த்ததுமே இவங்களும் ஒண்ணுமே புரியாம அந்த பொண்ணை தூக்குறதுக்காக நம்ம லீடர் கை கொடுக்குறான். ஆனா லீடர் கையிலேயே கடிச்சு வச்சிட்டாங்க. ஸோ அவ வந்து ரொம்பவே பயந்து போயிருப்பான் இல்லையா. உடனே நம்ம ஹீரோயின் தான் மெல்ல உள்ள இறங்குறாங்க. உள்ள இறங்கி, ஒன்னும் இல்லை நாங்க பேசுறது உனக்கு புரியாது, ஏன்னா நீ வேற லாங்குவேஜ் பேசுற, உன்னுடைய பேர் என்னது அப்படின்னு சமாதானப்படுத்த. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் அமைதியா இருக்கிறா. உடனே நம்ம ஹீரோயின் அவளை மேலே கூட்டிட்டு வந்துட்டா. ஸோ உன்னுடைய பேர் என்னது அப்படின்னு விசாரிக்கும் போது ஆனான்ற மாதிரி மட்டும் பேர் சொல்றா. அது போக அந்த சின்ன பொண்ணு பேசுற பாஷையை வச்சு இந்த ஹெட் என்ன சொல்றான்னா, இது வந்து குரோயேசியன் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன் அப்படின்னதும், உடனே லீடரும், அப்படின்னா உனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னதும், இல்லை எனக்கு அவ்வளோலாம் தெரியாது, லைட்டாக அவள் பேசுறத வச்சு தான் நான் சொல்றேன் அப்படின்னதும், இப்போ அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயமும் அதிகமாகுது. ஸோ யாரோ ஒருத்தவங்க தானே இந்த சின்ன பொண்ணை வந்து அடைச்சு வச்சிருக்காங்க, ஆனால் இவ சாகக்கூடாதுன்றதுக்காக தான் உயிரோட வச்சிருக்காங்க. இப்போ அவங்க மட்டும் வந்து நம்ம இந்த பொண்ணை வெளியில் எடுத்தது தெரிஞ்சதுன்னா நமக்கு ஆபத்து. ஸோ ஏதாவது ஒரு பிளான் போடணுமே அப்படின்னதும், உடனே லீடர் என்ன பண்ணுறான்னா ஒரு மேப் எடுக்கிறான். மேப் எடுத்து அதுலேருந்து பக்கத்து வில்லேஜ் போகிறதுக்கான டிஸ்டன்ஸை பார்க்குறான். அது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டரை தாண்டி இருக்குது. ஸோ இது வந்து காட்டுப்பாதை, இது வழியாக போனால் அந்த வில்லேஜுக்கு வந்துடும். அது போக இங்கே நம்மளுக்கு சிக்னல் கிடைக்காது, அந்த வில்லேஜுக்கு போனால் மட்டும்தான் நமக்கு சிக்னல் கிடைக்கும் அப்படின்னதும், உடனே இந்த அலெக்ஸ் வந்து சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அடுத்த பிளான் என்ன அப்படின்னதும், உடனே இந்த லீடர் என்ன சொல்கிறான்னா ஒரு மலைப்பகுதியை காமிச்சு, இந்த மலைப்பகுதி வழியாக கிராஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 4-5 கிலோமீட்டரில் ஷார்ட்கட்டாக போயிடலாம். ஆனால் அது ரொம்பவே ஆபத்தான விஷயம், அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போக முடியாது. ஸோ மலை ஏறுற நானும் ஹீரோயினை கூட்டிட்டு அந்த வழியாக ஷார்ட்டில் போய் சீக்கிரமாக ஹெல்ப் காலை கூட்டிட்டு வரோம், அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காட்டு வழியாக தப்பிச்சு வந்துட்டுருங்க அப்படின்னதும், ஸோ இந்த ஐடியா வந்து இவங்களுக்கும் சரின்னு தான் படுது. வேற வழியும் கிடையாது. நம்ம ஹீரோனுக்கு தான் லைட்டாக பயமாகுது, மறுபடியும் மலையில் இருந்து இறங்கணுமா, ஆல்ரெடி ஒரு வாட்டி கீழே விழ பார்த்தோமே அப்படின்னு பயத்தோடய, சரி ஓகே நம்ம சீக்கிரமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா வேகமாக அடுத்தது நம்ம ஹீரோயினும் அந்த
அந்த லீடரும் மட்டும் மலையில இருந்து இறங்குறதுக்காக அந்த காட்டு பாதை வழியா வேகமா ஓடி வந்து ஒரு மலை கிட்ட வந்து நிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ பயமா இருக்குது. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்து அந்த சம்பவம் நடந்துருச்சு இல்லையா, அதனால பயத்தோடையே அந்த கயிறை கட்டி மெல்ல மெல்ல கீழே இறங்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கயிறு வந்து காணாம போயிடுது. ஸோ இதை பத்தி லீடர் கிட்ட சொல்ல லீடர் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே, நீ சைடில் ஏதாவது குட்டி பாறை இல்லைன்னா ஏதாவது இருந்தா அதை பிடிச்சி நின்றுட்டு அந்த கயிறை விட்டுரு, நான் கீழே இறங்கி வந்து அதுல இருந்து மறுபடியும் கீழே போட்டு நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சைடில் பார்க்குறாங்க. லைட்டாக ஏதோ பிடிக்கிற மாதிரி கிரிப்பு கிடைச்சதுமே அதை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுடுறாங்க. உடனே இந்த லீடர் என்ன பண்ணுறான்னா, கயிறை மேலே எடுத்துட்டு மறுபடியும் அவன் மேலே இருந்து மெல்ல மெல்ல கீழே இறங்கி வர ஆரம்பிக்கிறான். அப்படி கொஞ்சம் தூரம் வந்ததுமே என்ன ஆகுதுன்னா, திடீர்னு கயிறு அத்துருது. அவ்வளோதான், மேலே இருந்து பொத்துன்னு கீழே விழுறான். கீழே வேற பாறையாக இருந்துச்சு அவன் இறங்கி வந்த இடம். ஸோ பாறையிலேயே விழுந்து சதறி போய் கொடூரமாக இறந்து போயிட்டான். ஸோ இதை நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. பார்த்து மிரண்டு போய்ட்றாங்க. அவ்வளோதான், கீழே பார்க்கக்கூடாது அப்படின்னு பயத்திலே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஸோ இவளுக்கு இப்போ வேறு வழியும் கிடையாது, கயிறும் இல்லை, எப்படி இறங்க போகிறான்றதும் தெரியலை. அதே சமயத்தில் இந்த சைட் காட்டுக்குள்ளே காமிச்சா காட்டு பாதை வழியாக அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் அந்த அலெக்ஸ் என்ன சொல்கிறான்னா, இந்த சின்ன பொண்ணு தான் மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கா, இவ்வளோ தூக்கிட்டு நம்ம நடந்து போனால் வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை தூக்க போகிறான். ஆனால் அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனை தட்டி விட்டுட்டு வேகமாக ஓட ட்ரை பண்ணுறாங்க. உடனே நம்ம எட்டு தான் வேகமாக வந்து அந்த சின்ன பொண்ணை பிடிச்சிட. ஸோ அந்த சின்ன பொண்ணு வந்து ரொம்பவே பயந்து போயிருக்கிறா. ஸோ அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி இருப்பாங்க இல்லையா, அதான் அந்த அலெக்ஸோட ஒய்ஃப், அவங்கள வந்து ஹக் பண்ணிக்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சின்ன பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்கிறா, ஸோ அவளை வந்து நம்ம அவள் பாதையிலே கூட்டிகிட்டு போவோம், மெதுவாக வந்தால் மெதுவாகவே வரட்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்கேருந்து மெதுவாக போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் மலை மேலே நின்றுட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு என்ன பண்ணுறது, எப்படி கீழே இறங்குறது அப்படின்னு ஒன்றுமே புரியலை. அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து சைடில் வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு கல் வந்து நம்ம ஹீரோயின் மேலே விழுற மாதிரி வருது. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் சைடில் பட்டு அது கீழே போயிடுது. என்னடா அது, எப்படா பாறை விழுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கல் வந்து அவன் மேலே விழுது. ஆனால் நல்ல வேலையாக பேக்கில் அடித்ததுனால பேக்கோட பொத்துன்னு கீழே விழுறாங்க. ஸோ கீழே விழும்போது இந்த மரத்தோடைய பிரான்ச்சஸ் அப்படின்னு அதில் மாட்டி பொத்துன்னு தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் கரெக்டாக தண்ணி பக்கம் தான் இருந்திருப்பாங்க. ஸோ தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால எப்படியோ உயிர் தப்பிச்சிட்றாங்க. ஸோ மெல்ல மெல்ல மேலே ஏறி நீந்தி வந்து அப்படியே கரைக்கு வராங்க. கரைக்கு வந்து பார்த்தா இந்த லீடர் வந்து செத்து கிடக்குறான். ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே அவளுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. என்னன்னா, அந்த சின்ன பொண்ணு ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்சு போயிருந்திருப்பாள் இல்லையா, அந்த கூண்டுக்குள்ளே இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரியும் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரியும் அவளுக்கு விசுவல் வர. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண் முழிச்சிட்டு அந்த லீடரை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அந்த கயிறை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கயிறை யாரோ கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ நம்ம லீடரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த கேங்கை காமிச்சா அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டு வழியாக போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அடுத்தது பாறையாக இருக்கிற இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு ஒரு 2 ஹண்டர்ஸை காமிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் மான் வேட்டையாட வந்திருப்பாங்க போல. ஸோ அப்படியே ஜூம் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் பார்த்தீங்கன்னா காட்டு வழியாக மறுபடியும் இவங்களுடைய டீமை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கிறா. ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி சொல்லி ஆகணும் இல்லையா, அவங்கள அலாட் பண்ணணுன்றதுக்காக வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடு அந்த 2 ஹண்டரை காமிக்கிறாங்க. அவங்க மான் வேட்டையாட அந்த காட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த காடு எங்க ஏரியா, எப்படி நீங்க இங்க வந்து வேட்டையாட வரலாம் அப்படின்னதும் ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் சின்ன வாக்குவாதம் வருது. அதனால அந்த ஹண்டர்ஸ் வந்து டேய் முட்டா பசங்களா நீங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு பேசும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர்ல ஒருத்தன் என்ன பண்ணிடுறானா, டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனுடைய கழுத்தை அறுத்து கொடூரமா கொலை பண்ணிட்டான். ஸோ இதை வந்து அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கண்ணை எடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு ஹண்டர், மிச்சம் இருக்கிற இன்னொரு ஹண்டரும் என்ன ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சவும், அப்புறம் எதுக்குடா எங்களுடைய காட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேலே இருந்து கீழே தள்ளி விட்டுறான். ஸோ அவனும் கீழே விழுந்து கொடூரமாக செத்து போகிறான். அப்புறமா இவங்களுடைய கண்ணை எடுத்துட்டு அங்கேருந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் காரில் ஒரு 3 பேரை காமிக்கிறாங்க. ஸோ ஒருத்தன் பேர் ஆண்டி, இன்னொரு பேர் வந்து டார்கோ, அது போக மிச்சம் இருக்கிற இன்னொருத்தனுடைய பேர் தெரியல. அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, எப்படியாவது நம்ம காசை ஒப்படைச்சிட்டு பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும், அப்போ தான் நம்மளுடைய பாஸ் நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு பேசிட்டே போயிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவன் பார்த்தீங்கன்னா அவளுடைய டீம்மேட்ஸை பார்த்துட்டா. அவங்க வந்து ஒரு ரிவருக்கு ஆப்போசிட் நிற்கிறாங்க. அது போக அங்கே தண்ணி வந்து வேகமாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் கத்துறது கேட்கவே இல்லை. இவளும் கத்துறா, இங்கே நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல. நான் அவங்களுக்கு வந்து தண்ணி சத்தத்தினால கேட்கவே மாட்டேங்குது. உடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஓகே நீ பேசுறது எனக்கு புரியலை, உன் கூட வந்தவன்ல அவன் எங்க, அந்த லீடர் பயபிளே எங்க அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் சைகையிலேயே கழுத்தை அப்படியே காமிக்கிறாங்க. ஸோ அவன் செத்துட்டான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் இவங்களுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்துன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற சின்ன பொண்ணுடைய ஃபேஸை ஜூம் பண்ணி காமிச்சா திடீர்னு அவளுடைய மூஞ்சிலேயே ரத்தம் தெரிக்குது. என்னன்னு பார்த்தா அவளுடைய பக்கத்தில் அந்த அலெக்ஸோடைய வைஃப் நின்று இருந்திருப்பாங்க. அவங்கள யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அப்படியே தண்ணிக்குள்ள விழ அவங்களுடைய கையை தான் இந்த சின்ன பொண்ணு பிடிச்சிருந்துருப்பா. ஸோ சின்ன பொண்ணையும் சேர்த்து
எடுத்து தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போட்டுடுறாங்க. ஸோ தண்ணி அவங்க 2 பேரையும் அடிச்சுட்டு போங்க, இப்போ தான் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே எவ்வளோ பெரிய ஆபத்துன்ற மாதிரி புரிய வருது. உடனே பயத்தில் வேகமாக மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களை சுடுறது யாருன்னு பார்த்தா அந்த 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அவங்க தான் அந்த கண்ணை எடுத்துருப்பாங்க இல்லையா, வந்து இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால எட்டும் அலெக்ஸும் இந்த பக்கம் வழியாக ஓடி வர, இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வழியாக ஓடி வராங்க. எப்படியாவது அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஷூட்டர் என்ன பண்ணிடுறான்னா ஹீரோயினை ஷூட் பண்ணிடுறான். நல்ல வேலையா அவளுடைய பேக்ல சைடில் பட்டதுனால பொத்துன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு தண்ணிக்குள்ளேயே நீந்து போய் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்போ மேலே இருக்கிற இந்த ஹீரோவை காமிச்சா, அதான் அந்த எட்டை காமிச்சா, அவனும் ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு கத்துறான். அதுக்குள்ள ஒரு ஷூட்டர் வந்து இந்த எட்டையும் ஷூட் பண்ண, அவ்வளோதான் இவனும் பயந்து மறுபடியும் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாங்க இல்லையா, ஸோ எப்படியாவது அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு தண்ணிக்குள்ள மூழ்கி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஒய்ஃபோடைய டெட் பாடி தான் இருக்கும். அவளுடைய தலையிலேயே ஷூட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோயின் மேலே வந்துட்டு மறுபடியும் மூழ்கி அந்த சின்ன பொண்ணை பார்க்குறான். பார்த்தா அவள் தண்ணிக்கடியில் தான் மூழ்கிட்டு இருந்திருப்பான். உடனே அவளை காப்பாற்றி எப்படியும் மேலே கூட்டிகிட்டு வராங்க. இருந்தாலுமே அவள் மயக்க நிலையில் இருக்கிறா. ஸோ மேலே வந்ததுமே அவளுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் பண்ணதுனால எப்படியோ இந்த சின்ன பொண்ணு உயிர் தப்பிச்சிட்றா. சரி வாங்க இருக்க வேணாம், நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றி போகலான்னு பார்த்தா அந்த கில்லர்லாம் இருக்காங்கல்ல 2 பேர், அவங்க மறுபடியும் நம்ம ஹீரோயினை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ தான் இருந்தாலுமே அந்த சின்ன பொண்ணை மட்டும் டார்கெட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அந்த சின்ன பொண்ணு மட்டும் எப்படியோ மேலே ஏறி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா காட்டுக்குள்ள. ஆனால் நம்ம ஹீரோயின் வசமாக மாட்டிக்கிறாங்க. ஸோ ஒரு கில்லர் வந்து லோட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு கில்லர் நம்ம ஹீரோயினை பார்த்து ஓடு அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல, நம்ம ஹீரோயினும் தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணை காணும். அவள் காட்டுக்குள்ள எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டா போல. நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி அந்த அலெக்ஸை மட்டும் பார்க்குறாங்க. ஸோ அந்த எட் எங்கே இருக்கானோ தெரியல, அந்த சின்ன பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியல இல்லையா, அதனால அமைதியாக தேடிட்டு இருக்க. இந்த சைடு அந்த கில்லர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த சின்ன பொண்ணை தேடி மறுபடியும் காட்டுக்குள்ளே வராங்க. கையில் அவ்வளோ பெரிய கன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த சின்ன பொண்ணை அதை பார்த்துட்டா அப்படியே அமைதியாக இருக்க. டக்குன்னு யாரோ வந்து அவளுடைய வாயை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஸோ அமைதியாரு, நம்ம தப்பிச்சிடலாம், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு முன்னாடி போகிறான். ஆனால் இவங்க பக்கத்தில் ஒரு பறவை இருக்கும், அது சத்தம் போட்டு பறந்து போகுது. ஸோ இந்த சத்தம் கேட்டு அந்த கில்லர் உஷாராக்கி இந்த சைடு திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ சின்ன பொண்ணை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடின நம்ம ஹீரோயின் ஒரு சறுக்குலையா காலை வச்சு சறுக்கிட அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். ஸோ 2 பேரும் அப்படியே சறுக்கி ஒரு இதில் வந்து விழுறாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் காலில் வந்து வசமாக அடிபட்டுருது. ஆனால் நல்ல வேலையாக நம்ம ஹீரோயினும் அந்த அலெக்ஸும் ஹீரோவை பார்த்துட்றாங்க. ஸோ வேகமாக வந்து இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பிளான் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது, ஆனால் இந்த எட்டுக்கு வந்து காலில் அடிபட்டுருக்கு இல்லையா, ஸோ என்ன சொல்கிறானே என்னால் முடியலை அப்படின்னு சொல்ல உடனே அலெக்ஸும் இங்கே பாரு, அவங்க வந்து இந்த சின்ன பொண்ணை தான் தேடுறாங்க. ஸோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அந்த சின்ன பொண்ணை வச்சு தசை திருப்பிட்டா அவங்க இந்த சைடு வந்துடுவாங்க, நீங்கள் அப்படி தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னதும், ஆனால் இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க கேட்க, அது உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்ல கட் பண்ண அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அலெக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான் போல. இது அந்த கில்லர் பார்த்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவன் விடாமல் மறுபடியும் எந்திரிச்சு ஓடிட்டு இருக்க. இவங்க விடாமல் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அலெக்ஸ்க்கு அவனுடைய மனைவியுடைய ஞாபகம் வருது. ஸோ அவனுடைய ஒய்ஃபை இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால அவங்கள நினச்சி இவனும் அப்படியே அவனையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் போல. உடனே இந்த கில்லர்ஸும் என்னன்னு முன்னாடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவன் தூக்கிட்டு வந்தது அந்த சின்ன பொண்ணை கிடையாது, அவளே மாதிரி செட் பண்ணியிருக்கிற ஒரு பொம்மை தான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் எட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாறையாக இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து கீழே இறங்கி போனால் மட்டும்தான் அந்த வில்லேஜுக்கு வந்து சீக்கிரமாக போக முடியும். ஸோ இந்த எட்டோடைய காலில் வேற அடிபட்டிருக்கு இல்லையா, இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ரோப்பை பிடிச்சி ஃபர்ஸ்ட் அவன் கீழே போயிட்டான். அடுத்தது ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணை போக சொல்கிறாங்க. அவள் வந்து பயத்திலே இருக்கிறா, அவளுக்கு இதில் அனுபவம்லாம் கிடையாது இல்லையா, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் தான் அங்கே பாரு, எதுக்கும் பயப்படாத, மேலே நான் இருக்கேன், கீழே எட்டு இருக்கான், நீங்கள் இருந்து போனால் மட்டும்தான் நம்ம சேஃபாக சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு ஏதோ புரியலை. இருந்தாலுமே சரி ஓகே அப்படின்னு இவங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த கயிறு பிடிச்சி கீழே இறங்க. நம்ம எட்டு வந்து வேகமாக சின்ன பொண்ணை பிடிச்சிட்டான். அதுக்கப்புறமா இவங்க இங்கேருந்து வேகமாக கிளம்பி ஆகணும். ஆனால் இந்த எட்டால் வேகமாக வர முடியாது இல்லையா, அதனால என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, என்னால் உங்களுக்கும் ஆபத்து வந்துடும், ஸோ அதனால நான் இங்கேயே இருக்கிறேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னதும், ஆனால் ஹீரோயின் இங்கே பாரு, நீ இல்லாமல் நான் போக மாட்டேன், நம்ம ஒன்றா போகிறோம், ஒன்றா நம்ம எல்லாருமே தப்பிக்கணும், ஆல்ரெடி 3 பேரை இழந்துட்டோம், இதுக்கப்புறம் ஒன்றையும் இழக்க நான் தயாராக இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி நம்ம எட்டையும் பார்த்தீங்கன்னா கூடவே கூட்டிகிட்டு போக அப்படியே சீனும் கட் ஆகுது.
அதே சமயத்தில் இந்த சைடு அந்த 2 கில்லரையும் காமிச்சா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது பணம் வேணும், அதுக்கு இந்த சின்ன பொண்ணு வேணும் இல்லையா. ஸோ சின்ன பொண்ணு இல்லாமல் அந்த கேங் வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அதனால என்ன பண்ணலாம், அந்த குழந்தையோடைய வீட்டில் இருந்து வேற வந்துட்டாங்க, ஸோ பணத்தை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு இன்னொரு பிளான் வந்து போடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த காரில் 3 பேர் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக. ஸோ அதில் முடிக்கார இருப்பான். அது போக அந்த காரில் இருந்து ஆண்டி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த கில்லர்கிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்துருக்குது, பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் வந்து தான் நம்ம மீட் பண்ண சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம அடுத்தது அங்கே போகணும், அங்கே தான் நம்ம பொண்ணை வந்து அவங்க கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஆள் தெரியாமல் வந்து மோதிட்டாங்க, அந்த பொண்ணுடைய அப்பா எவ்வளோ கொடூரமானவன்னு இன்னுமே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு பேசிட்டு இவங்களும் அந்த வில்லேஜுக்கு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து அந்த காட்டை கடந்துட்டுறாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு பாதை இருக்கும், அங்கே ஒரு கார் போகவும் நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. அதுக்குள்ளே கார் போயிடுது. உடனே சரி ரைட்டு பக்கத்தில் வில்லேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அங்கே போயிடலாம் அப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியாக அந்த வில்லேஜ் வந்துட்டாங்க. வில்லேஜுக்கு வந்ததுமே வேகமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரே ஒரு போலீஸ்காரர் தான் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட இவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்ல அவர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் மேல் அதிகாரிங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு இவங்கள ஒரு வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ண சொல்கிறான். அது போக இந்த வில்லேஜ் மக்கள் எல்லாருமே ஒரே இடத்துல கூடியிருப்பாங்க போல. அதான் அந்த வில்லேஜில் கூட்டமே இல்லை, ஏன்னா இன்னைக்கு இந்த வில்லேஜில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அதே மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கிற இடத்த காமிக்க ஸோ அங்கே வெளியில் அந்த ஆண்டி இருக்கார் இல்லையா, அதான் ரெஸ்கியூவர், அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்க நெகோசியேட் பண்ணுறதுக்காக உள்ள கில்லர்கிட்ட பேசுறதுக்காகவும் அந்த முடிக்காரன் உள்ள போகிறான். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே வர்ற மாதிரி இல்லை. அந்த போலீஸ்காரரும் நைஸாக வந்து அடிக்கடி வந்து பேசிட்டு போகிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்க ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ நமக்கு சந்தேகமாகுது இவன் தான் பெருசாக எதோ பண்ண போகிறான்ற மாதிரி. அதே சமயத்தில் இந்த சைடு காமிச்சா இங்கே வந்து அந்த முடிக்காரன் அந்த கில்லர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ கில்லரும் இந்த மாதிரி உங்களுடைய பணத்தை ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னதும், ஆனால் முடிக்காரன் என்னடா என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, ஒழுங்கு மரியாதையை பொண்ணு எங்கன்னு சொல்லிடு, பொண்ணை காமிச்சாதான் பணத்தை காமிப்பேன் அப்படின்னதும் உடனே அந்த கில்லர் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நான் சொல்கிறத மட்டும்தான் நீ இப்போ கேட்டாகணும், இதுக்கு முன்னாடி கிட்னாப் பண்ண ஒருத்தன் எங்களை ஏமாத்திட்டான், அதுக்கு விளைவாக என்னாச்சு தெரியுமா, அவங்க பையனையே நான் கொலை பண்ணிட்டேன், ஸோ அது வந்து உனக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடு அப்படின்னதும். ஆனால் அந்த முடிக்காரன் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹெட்டை பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த போலீஸ் மேலே ரொம்பவே சந்தேகமாயிடுது. அதனால ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு இவரை பார்த்து எனக்கு நல்ல ஒரு மாதிரி தெரியல, நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இங்கேருந்து கிளம்பலான்ற மாதிரி ரெடி ஆகுறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் வந்து தடுத்துட்டுறாரு. எங்கே போகிறீங்க, நான் சொன்னால் கேளுங்க, அந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க, இல்லைனா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னதும். ஸோ இப்போ தான் புரியுது இந்த போலீஸ்காரரும் அந்த கொலகாரனுடைய ஆட்கள் தான் போல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா சைடில் இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு ஒழுங்கா எங்களை போக விடு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஆஃபீஸர் கையில் வச்சிருக்கிற கப்புலையா புல்லட் வந்து படுது. அடுத்தது அவர் மேலேயும் படுது. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு கில்லர் வந்துட்டான். அப்படியே சராமரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்க. இப்போ வெளியில வேற ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால அவன் ஷூட் பண்றது மற்ற யாருக்குமே கேட்கல. இங்க நம்ம ஹெட்டும் ஹீரோயினும் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாங்க. மேலே கில்லர் நின்றுட்டு சராமரியா ஷூட் பண்றான். அது போக அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சாகுற நிலைமையில கிடக்குறாரு. உடனே அவர்கிட்ட எப்படி வெளியில தப்பிச்சு போகணும் அப்படின்னதும் பின்னாடி வெளியே போயிடுங்க அப்படின்னு அவர் சாகுற டைம்ல கொஞ்சம் நல்ல விஷயம் பண்றாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து சாவி எடுத்துட்டு அப்படியே பின்னாடி வெளியே வந்து எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டுறாங்க. ஆனால் அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா அங்க இருந்த ஒரு பொம்மை மாஸ்க் வாங்கி போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்க இவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு அப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரெஸ்கியூவர் என்ன பண்ணிட்டான்னா இவங்கள பார்த்துட்டான். ஸோ அவங்க வந்து சின்ன பொண்ணை காப்பாற்ற தானே வந்திருப்பாங்க, ஒருவேளை இவங்க தான் கடத்திட்டாங்க போல அப்படின்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட அந்த புல்லட் நம்ம ஹெட் மேலே பட்டுறது. அந்த டைம்ல அந்த கில்லரும் மாஸ்க்கை போட்டு இங்கே வந்து அந்த ரெஸ்கியூவரான ஒரு ஆளையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவையும் வந்து பயங்கரமாக ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். இருந்தாலுமே அந்த ரெஸ்கியூவர் வந்து கொஞ்சம் உயிர் இருக்கும். அவர் அந்த முடிக்காரங்கிட்ட என்ன இன்ஃபார்ம் பண்ணிடுறாருனா அந்த கிட்னாப்பர்கிட்ட பொண்ணு இல்லை வேற யாருக்கிட்டே இருக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு செத்து போக. ஸோ இதனால அந்த முடிக்காரன் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக ஆக்ரோஷமாக்கி அந்த கிட்னாப்பரை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்க அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினை அந்த கில்லர் வந்து துரத்திட்டு இருக்கிறான். ஹீரோயினும் எப்படியாவது அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக ஒவ்வொரு வீட்டு கதவையாக தட்டிகிட்டே போகிறாங்க. ஆனால் யாருமே வீட்டில் இல்லை இல்லையா. கடைசியாக ஒரே ஒரு கதவை மட்டும் திறந்துருக்கும். வேக வேகமாக வீட்டுக்குள்ளேயே ஓடிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த கில்லர் என்ன பண்ணுறான்னா பாவம் அந்த வீட்டோடைய ஓனரையே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வர இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அது போக அங்கே இருக்கிற வீட்டிலலாம் இந்த வாமா இருக்கணுன்றதுக்காக உள்ளே ஃபயர் இருக்கும் இல்லையா, அந்த ஃபயர் வந்து இப்போ தரையில பட்டு அப்படியே வீடே கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்குது. ஆனால் அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஹீரோயினை கண்டுபிடிச்சு அவளை போட்டு தள்ளி குழந்தைய தூக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வரான். உள்ள நம்ம
நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து மேலே தூக்கி எறிகிறாங்க. ஆனால் அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் இல்லையா, அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி செவுத்தோட வச்சு அடின்னு போட்டு அடித்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த சின்ன பொண்ணு தைரியமாக வந்து ஒரு இதை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து ஓடி போய் இன்னொரு ரூமுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ண நம்ம ஹீரோயின் சைடில் இருந்த ஒரு இதை எடுத்து அவனுடைய தலையில் அடிச்சுட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்துட்டு ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே வச்சு லாக் பண்ணிவிட்டு அவங்களும் வெளியே பார்க்குறாங்க. ஆனால் அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் இல்லையா, வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறான். அடித்து கீழே தள்ளிடுறான். அடுத்தது அந்த சின்ன பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியும். ஸோ அவள் கட்டில் கடையில் தான் இருப்பான்னு தெரிஞ்சுட்டு கட்டிலேயே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சின்ன பொண்ணை பிடிக்க வர. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா கண் முழிச்சு வேகமாக எழுந்திரிச்சு ஒரு பவுல் எடுத்து அவனுடைய தலையில் அடிப்பாங்க பாருங்க. பயங்கர வேகமாக அடிச்சு அப்படியே ஜன்னல்ல இருந்து ஒரே தள்ளு. அந்த ஜன்னல் வந்து கொஞ்சம் இந்த பிளைவுட்டாக இருந்ததுனால அப்படியே உடஞ்சி மேலே இருந்து போத்துன்னு கீழே விழுறாங்க. அதுவும் அவன் மட்டும் கரெக்டாக கல்லுலேயே விழுந்துடுறான். ஸோ அவனுடைய கதை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த தீயினால் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவளையும் அப்படியே தூக்கி பக்கத்தில் இருக்கிற புதர்லையே எறிகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் ஃபுல்லாக தீ பரவிடுது. அதனால மூச்சு விட முடியாமல் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அந்த டைமில் கடவுளாக பார்த்து அனுப்புன மாதிரி ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயினையும் கடைசியாக காப்பாற்றிட்டாங்க. இந்த சைடு அந்த கில்லர் இருக்கான்ல, மிச்சம் இருக்கிற இன்னொரு கில்லர், அவன் நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அந்த முடிக்காரங்கிட்ட சண்டை போட்டிருப்பான்ல, அவன் தப்பிச்சு கார்லேருந்து ஓடிடலான்ற மாதிரி பார்க்குறான். ஆனால் கரெக்டாக நம்ம ஆண்டி வந்து அவனை பிடிச்சி அடின்னு அடிச்சு இப்போ அவனையும் பிடிச்சிட்றாங்க. அப்புறம் என்ன, அந்த கில்லரை காட்டுக்குள்ளே வந்து ரகசியமாக கூட்டிகிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணுடைய அப்பா வந்து அந்த கில்லருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா முன்னாடி அந்த கில்லரை வைக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு காசை கொடுங்க, அப்போ தான் அவங்க பொண்ணு கிடைப்பா அப்படின்னதும் என் பொண்ணு எப்போவோ சேஃப் ஆகிட்டா, இதுக்கப்புறம் உனக்கு இருக்குது, சாதாரணமெல்லாம் நீ சாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. சட்டையெல்லாம் கலட்ட வச்சு கொடூரமாக அடிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளை பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. சைடில் தான் இந்த சின்ன பொண்ணும் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் எப்படியோ நம்ம இந்த சின்ன பொண்ணை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மனசு ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்களே அப்படின்னு வலியோட அழுகுறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே விறுவிறுப்பாக போயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.